எங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 24ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 10ஆம் நாள், சதுர்த்தி திதி, ரோகிணி நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். சதுர்த்தசி திதி, ரோகிணி நட்சத்திரம், அமிர்த சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் செலவு, ரிஷபம் தோல்வி, மிதுனம் ஆதரவு, கடகம் அச்சம், சிம்மம் ஜெயம், கன்னி போட்டி, துலாம் பக்தி, விருச்சிகம் நன்மை, தனுசு உயர்வு, மகரம் பகை, கும்பம் சுகம், மீனம் ஜெயம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை, முக்கியமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாதிக்காய், ஒரு அற்புதமான மூலிகை சாதிக்காய். இதை எப்படியெல்லாம் ஆன்மீக ரீதியாக நாங்கள் பயன்படுத்தலாம் என்றதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். இதை பற்றி நான் முன்னுக்கும் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் நான் சொல்கிறத கேட்டு செய்கிறீங்கள், அதனால் பயன் அடைகின்றீர்கள். நிறைய பேர் நான் ஃபோனில் சொல்லிவிடும், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் ஐயா, எனக்கு வாழ்க்கையில் நிறைய நல்லது நடந்ததுன்னு. நான் சொல்கிற விஷயமெல்லாம் பல பேருக்கு சொல்லி அதனால் அவர்கள் பயனடைந்தார்கள் என்றது தெரிந்து கொண்டதுக்கு பிறகுதான் உங்களோட நான் டிவியில் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சாதிக்காய். சாதிக்காய் என்றால் சில பேர், பல பேருக்கு தெரியும் என்னென்று, சில பேர் யோசிப்பீங்கள், என்ன ஐயா சாதிக்காய் என்று புதுசாக ஒரு காயிற பேரை சொல்கிறீங்கள்ண்டு. நான் சொல்லியிருக்கிறேன், எப்பவும் நான் சொல்லக்கூடிய அத்துணை பொருட்களும் எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள். கஷ்டப்படுறது, அதாவது வாங்கிறதுக்கு வசதி இல்லாத பொருட்களை பற்றியோ அதிக விலை கூடின பொருட்களை பற்றியோ நான் பேசுகிறதில்லை. சாதிக்காய் வசம்பை பற்றி பேசியிருக்கேன். பச்சை கற்பூரத்தை பற்றி கடையில் போய் கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் கிடைக்கும். சாதிக்காய், சாதிக்காய் என்பது ஒரு வகையான காய். அதை போய் மரத்தில் பிடுங்க தேவையில்லை. பூஜை சாமான் விற்கிற கடையில் போய் வாங்கினீங்கன்னா சாதிக்காய். சாதிக்காயை நாங்கள் உடைச்சி கும்பத்துக்குள்ளே போட்டு வச்சா நல்ல வாசமாக இருக்கும். கும்பங்கள் வைக்கக்குள்ள நவராத்திரிக்கு அல்லது கந்த சஷ்டிக்கு அல்லது திருவம்பாவை இல்லை வீட்டில் பூஜைகளுக்கு கணபதி ஹோமத்துக்கு கும்பங்கள் வைக்கக்குள்ள இந்த லவங்கம் பத்திரி, சாதிக்காய், இந்த மாதிரி சில பொருட்கள், இந்த சாதிக்காயை வாங்கி ஒரு காய் கட்டியாக இருக்கும், அதை உடைச்சி அதை கும்பத்துக்குள்ளே போட்டு வச்சோம்னா ரொம்ப வசிய சக்தி மிக்கது. சாதிக்காய்க்கு 2 குணம் இருக்குது. ஒன்று ஆன்மீகத்தன்மை நிறைந்தது, லக்ஷ்மி வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். 2வது மருத்துவ குணம் நிறைந்த மூலிகையாகவும் சாதிக்காய் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் இப்போ எத்தனையோ கிரீமுகள் எல்லாம் வந்துட்டு, அந்த காலத்தில் முகத்தில் பரு வந்தால் பெண்கள் என்ன செய்வினோம், சாதிக்காயை உடைச்சி அரைச்சி அதை முகத்தில் பூசினா முகப்பரு இல்லாமல் செய்துவிடும். முகத்தில் வசீகரம், முக வசீகரத்துக்காக சாதிக்காயை அப்படி அரைச்சி போட்டு முகத்தில் பூசிட்டு போனீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும். இதெல்லாம் சித்தர்கள் காலத்தில், அந்த காலத்தில் நிறைய பேர் செஞ்சிருக்கிறோம்.
இப்போ அதெல்லாம் அருகி வந்துட்டுது. இப்போ நிறைய மேக்கப் ஐட்டங்கள், கிரீமுகள், அதுகள் இதுகள்லாம் வந்துட்டுது. ஆனால் அதுகளெல்லாம் முக வசீகரத்தை தராது. உங்களுடைய முகத்துக்கு ஒரு அழகை தருமே தவிர சர்வஜன உங்களை பார்த்தோனையே மற்றவன் மயங்கி போகிற அளவு வசீகரத்தை தராது. அந்த காலத்தில் அதெல்லாம் வசிய சக்தி, சாதிக்காய்க்கு ஜனவசிய சக்தி இருக்குது. நான் ஒருத்தரை ரோட்டில் சந்தித்த இடத்துல அவர் சொன்னார், ஐயா நான் உங்களோட டிவியில் உங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்குறேன் ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் என்று டக்குன்னு பொக்கெட்டில் கையை விட்டு ஒரு சாதிக்காயை எடுத்து காட்டினார். நீங்கள் டிவியில் சொன்னீங்கள் ஐயா சாதிக்காயை பொக்கெட்டில் வச்சுருக்க சொல்லி, நான் பொக்கெட்டில் வச்சிருக்கிறேன் என்று நடு ரோட்டில் ஒருத்தர் எடுத்து காட்டுறார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லுறேன், அதை பயன்படுத்துறீங்கள். இன்றைக்கு சாதிக்காய் என்பது கோயில் சாமான்கள், பூஜை சாமான்கள் விற்கிற இடத்துல மிஞ்சினா ஒரு 100 ரூபா 180 ரூபா வரும். ஒரு 100 கிராம் 1/2 கிலோ சாதிக்காயோட விலையே அவ்வளவுதான் வரும். அற்புதமான சக்தி படைத்தது சாதிக்காய், வசிய சக்தி இருக்குது. சரி, மருத்துவ குணமும் நிறைய நோய்களுக்கும் சாதிக்காயை பயன்படுத்தலாம். முதலாவது எப்படியெல்லாம் இந்த சாதிக்காயை பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது, சாதிக்காய் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல லக்ஷ்மி வசீகரம், லக்ஷ்மி வாசம் செய்வாள். அதனால் நீங்கள் காசு வைக்கிற காசு பெட்டிக்குள்ளே கொஞ்சம் சாதிக்காயை போட்டு வையுங்கோ, அங்கே காசு நிறைஞ்சு கொண்டே இருக்கும். கடையில் லாச்சி வச்சிருப்பீர்கள், காசுகள் வைக்கிறதுக்கு ஒரு லாச்சி கல்லாப்பட்டி, அதுக்குள்ளே சாதிக்காயை வையுங்கோ, காசு நிறைஞ்சு கொண்டே இருக்கும். வீட்டில் பணம் வைக்கிறதுக்குண்டு ஒரு இடம் நான் சொல்லியிருக்கிறேன், குளிக்கிறதுக்குண்டு ஒரு இடம், சாப்பிட்றதுக்குண்டு ஒரு இடம், மலசலம் கழிக்கிறதுக்குண்டு ஒரு இடம், தூங்குறதுக்குண்டு ஒரு இடம் இருக்கிற மாதிரி காசுக்குண்டு ஒரு இடம். காசை வீட்டில் கண்ட இடத்துலையும் போடக்கூடாது. காசு வைக்கிறதுக்குண்டு பக்குவமாக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல திரும்பி திரும்பி காசை வச்சு வந்தால் காசு நிறையும். அந்த மாதிரி காசு வைக்கிற இடத்துல சாதிக்காயை வைக்கலாம். சாதிக்காய்ன்றது இந்த அளவில் ஒரு காயாக இருக்கும். அந்த சாதிக்காய் என்ன செய்றீங்கள், காசு பெட்டிக்குள்ளே வைக்கலாம், லாச்சிக்குள்ளே வைக்கலாம், அலுமாரியில் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வைக்கிற இடத்துல வைக்கலாம், வீட்டு உறுதியோட சாதிக்காயை வைக்கலாம். எதோட சாதிக்காயை வைக்கிறீங்களோ அது நிறைந்து கொண்டே இருக்கும். காசு வைக்கிற இடத்துல சாதிக்காய் இருந்தால் காசு நிறைய. அற்புதமான ஒரு வசிய சக்தி, லக்ஷ்மி வசீகரம் செய்யக்கூடிய சக்தி சாதிக்காய்க்கு இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லுவேன், சாதிக்காயை எடுத்து அதை உடைச்சு அதை அரைத்து அதை முகத்தில் பொட்டு மாதிரி வச்சு கொண்டு போனீங்களா, போகிற காரியம் நிறைவேறும். ஒரு மேனேஜரை போய் பார்த்து லோன் வாங்க பேங்க் மேனேஜரை பார்க்க போகிறீங்க, சாதிக்காயை முகத்தில் தடவிட்டு போங்கோ, உங்களுக்கு உடனடியாக லோன் கிடைக்கும். ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க, அல்லது ஒரு திருமண விஷயம் பேச போகிறீங்க, அல்லது பெரிய அக்ரிமெண்ட் ஒன்று முடிக்க போகிறீங்க, முக வசீகரம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் சாதிக்காயை அரைத்து அதை நெத்தியில் பொட்டு மாதிரி வச்சுட்டு போங்கோ, அல்லது மூஞ்சியில் பூசிட்டு போங்க. அது தெரியாது பூசிட்டு போங்கோ. ஜன வசீகரம், நீங்கள் போகிற காரியம் நடக்கும். நிறைய பேர் இதை செஞ்சிருக்கணும். ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கொள்ளுங்க, அதில் 3 சாதிக்காயை போட்டு அதை மூட்டையாக கட்டி அரிசி பானைக்குள்ளே போடுங்க. வீட்டில் அரிசி வைக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன், அரிசி வீட்டில் குறையக்கூடாது. உப்பு அரிசி இது ரெண்டும் முடியக்கூடாது. உப்பு தீரும் மட்டும் இன்றைக்கு சமைக்கிறதுக்கு உப்பு இல்லைன்றதுக்கு பிறகு உப்பு வீட்டில் ஒரு பாத்திரத்தில் நிறைய இருந்து கொண்டே இருக்கணும். அது மாதிரி அரிசியும் முடியக்கூடாது, ஒட்ட வலித்து அள்ளக்கூடாது. அரிசியோடு ஒரு இடம் வச்சு ஒரு பானை வச்சு அது நிறைய அரிசி இருந்து கொண்டே இருக்கணும். அரிசி முடிய வாங்கி போடுங்க. அரிசி குறையக்கூடாது, முடியக்கூடாது. அப்படி ஒரு வேளை அரிசி முடிஞ்சாலும் உப்பு பெரிய விலையில், இப்போ கொஞ்சம் உப்பு விலை கூட, உப்பு பெரிய விலை இல்லை. அந்த உப்பு ஒரு பானையை ஒரு பாத்திரம் வச்சு அது நிறைய உப்பு இருக்கணும். இந்த அரிசி பானைக்குள்ளே 3 சாதிக்காய் சும்மா போட்டாலும் சரி, ஒரு மஞ்சள் துணி எடுத்து மஞ்சள் துணிக்குள்ளே 3 சாதிக்காயை போட்டு ஒரு மூட்டையாக கட்டி அரிசி பானையில் வைத்தால்
உங்களுடைய வீட்டில் சாப்பாட்டுக்கு எந்த காலத்திலும் பஞ்சம் வராது. அந்த காலத்தில் வச்சுருந்தோம் உப்பு அல்லது அரிசி அல்லது பருப்புக்குள்ளே சாதிக்காயை வையுங்க. முகப்பருவுக்கு அரைச்சி சாதிக்காயை பூசலாம். முகத்தில் மாறாத தழும்புகள் வந்துட்டுண்டா, பரு வந்துட்டுதுண்டா அல்லது பரு வந்த அடையாளம் முகத்தில் இருந்தால் சாதிக்காயை எடுத்து நல்லா தட்டி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் பன்னீர் போட்டு குழைச்சிட்டு முகத்தில் பூசிக்கொண்டீங்கன்னா ஜன வசீகரமும் ஏற்படும், முகப்பரு இல்லாமல் போகும். முகத்தில் சாதிக்காய் இப்படி நெத்தியில் பூசிக்கொள்ளுங்கோ அல்லது முகத்தில் பூசிக்கொள்ளுங்கோ அல்லது புற கையில் பூசிக்கொள்ளுங்கோ அல்லது கழுத்தில் பூசிக்கொள்ளுங்கோ. நீங்கள் போகிற காரியம் வெற்றி அளிக்கும். போய் சாதிக்காயை பூசிட்டு மகாலட்சுமியை கும்பிட்டா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். ஒருத்தரை சந்திக்க போறீங்கன்னா சாதிக்காயை பூசிட்டு போனால் என்ன விஷயமாக அவரோட பேசுகிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும். பொக்கெட்டில் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு சாதிக்காயை எடுத்து கலிசானிலேயோ ஷர்ட் பொக்கெட்டில், நான் சொன்னேன் ஒருத்தரை சந்தித்தேன், அவர் திடீர்னு பொக்கெட்டில் கையை விட்டு சாதிக்காய், ஐயா நீங்கள் டிவியில் சொன்னீங்க, நான் அதுக்கு பிறகு சாதிக்காயை பொக்கெட்டில் வச்சிருக்கிறேன், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது என்று நடு ரோட்டில் சாதிக்காய் எடுத்து எனக்கு காட்டினார். அது பெரிய விலையே இல்லை. சாதிக்காய் 100-150 ரூபா தான் வரும். அதை காசோடு சேர்த்து வச்சா காசு சேரும், அரிசியோடு சேர்த்து வச்சா அரிசி சேரும். முகத்தில் பூசினா ஜனவசீகரம் ஏற்படும். பொக்கெட்டில் வச்சு கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய கையில் காசு தங்கும். வியாபாரம் செய்கிற இடத்துல வையுங்கோ, சாமி படத்தில் வச்சு கும்பிடுங்கோ. சாதிக்காயை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். ஒரு முறை செஞ்சு பார்த்தா அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும். என்ன நேயர்களே, நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.